அண்ணா, உங்களுக்கு தெரியுமா, அம்பா மலைப்பகுதியில் சுவையான மாங்கனிகள் யாவும் நன்றாக பழுத்து இருக்கின்றன என்று நான் கேள்விப்பட்டேன். நாம் அங்க செல்வதற்குள்ளே அங்குள்ள குரங்குகள் அனைத்தையும் தின்று தீர்த்து விடும். அதனால் அவைகள் அந்த மாம்பழங்களை காலி செய்வதற்கு முன்பாக நாம் அங்கே சென்று மாம்பழங்களை ரசித்து உண்டு விடலாமா? இப்போதே என் வாயில் எச்சில் ஊறுகிறது. ஆனால் இது வகுப்பிற்கான நேரம் அல்லவா? நாம் செல்வதற்கு குருதேவர் அனுமதி அளிப்பாரா என்ன? அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறதண்ணா? நாம் வயிறு வலிக்குது என்று கூறி நாடகமாடி ஆசிரமத்திலேயே தங்கிவிடலாம். அத்துடன் இன்றைய வகுப்பு நதிக்கரையில் தான் நடக்க இருக்கிறது. அனைவரும் குருதேவருடன் சேர்ந்து அங்கு சென்றவுடன் நாம் அம்பா மலை பகுதிக்கு சென்று விடலாம். எதுவும் தெரிய வராது. வாங்க. மன்னியுங்கள் குருதேவா, எங்களுக்கு திடீரென்று இருவருக்கும் வயிறு வலிக்கிறது. வலி தாங்க முடியவில்லை. நீங்கள் எங்களுக்கு அனுமதி அளித்தீர்கள் என்றால் நாங்கள் ஆசிரமத்திலே தங்கி ஓய்வெடுப்போம். நிச்சயம் துரியோதனா. உபாதையுடன் இருக்கையில் பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் இருவரும் ஆசிரமத்தில் தங்கி ஓய்வெடுங்கள். நந்து, இவர்கள் இருவரையும் கவனித்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்காக உணவை தயாரித்து இவர்களுக்கு வகுப்பு முடிவதற்குள் நதிக்கரைக்கு கொண்டு வந்து தந்து விடுங்கள். குருதேவா, துரியோதனனும் துச்சாசனும் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் அவர்கள் வயிற்று வலி என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. அவர்கள் ஆசிரமத்தில் தங்குவதற்கு வேற ஏதோ காரணம் இருக்கிறது. அவர்கள் பொய் கூறுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களை கண்மூடித்தனமாக நம்புவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. மன்னிங்கள் குருதேவா, இவர்களின் செய்கை மற்ற மாணவர்களை பாதிக்கலாம். நீங்கள் அனுமதி அளித்தால் நாங்கள் ஐவரும் அவர்கள் சரியான பாடத்தை கற்பிப்போம். எந்த வகுப்பிற்கு வராமல் நாடகம் ஆட மாட்டார்கள். சரி, அனுமதி அளிக்கின்றேன். அர்ஜுனா, நீ எதை பார்த்தாய் பார்க்கவில்லை என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒருவரை பற்றி இப்படி பேசுவது என்பது நீதிக்கும் தர்மத்துக்கும் எதிரானது. அண்ணா, நாங்க செய்ய போவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருந்தால் அப்ப நீங்க முன் வந்து நீங்கள் மற்ற மாணவர்களுடன் வகுப்புக்கு சென்று விடுங்கள். முடிவெடுப்பதில் நீங்கள் அனைவருமே தேர்ந்தவர்கள்தான். நான் வகுப்புக்கு செல்கிறேன். அண்ணா, பாருங்கள், முழு மலை பகுதியிலும் எத்தனை சுவையான மாம்பழங்கள் காய்த்திருக்கின்றன. எத்தனை சுவையான மாம்பழங்கள் மிக நன்றாக பழுத்திருக்கின்றன. அர்ஜுனா, முதலில் வயிறு நிறைய மாம்பழங்களை உண்டு விடலாம். பிறகு துரியோதனனுக்கு பாடம் புகட்டலாம். பீமன்னா, நாம் மாம்பழங்களை உண்ண வரவில்லை, பாடம் புகட்ட தான் வந்திருக்கிறோம். பொறுங்கள். என் மனம் திருப்தி கொள்ளவே இல்லை. உண்ண வேண்டும், உண்டு கொண்டே இருக்க வேண்டும் போல இருக்கிறது. உங்களிடம் ஒன்று கேட்கவா? நானும் அவர்களுடன் சேர்ந்து வயிறு முட்டை சாப்பிட முடியாதா? அவர்களுக்கான பாடத்தை எனக்கும் புகட்டி விடுங்களேன். அப்படி செய்யுங்கள். பீமண்ணா, சற்று பேசாம இருங்கள். நீங்கள் சிறிது நேரம் பொறுமையாக இருங்கள். வானர நண்பர்களே, சற்று கேளுங்கள். திமிர் பிடித்த வானரங்களே, இந்த பழுத்த சுவையான மாம்பழங்களை உண்ண உங்களுக்கு எத்தனை துணிச்சல்! முதலில் இதற்கான உரிமை காட்டு ராஜாவுக்கு தான் உண்டு. வருடங்களாக நடக்கும் விதியை நீங்கள் மீறிவிட்டீர்கள். பேராசை வானரங்களே, தண்டனை அனுபவிக்க தயாராகுங்கள். நான் உங்கள் அனைவருக்கும் அளித்து விட போகிறேன். மனிதரே, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை.
நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் திருதராஷ்டிரனின் புதல்வன் துரியோதனன். இளவரசனாக இருந்தால் என் வானரங்களை காப்பாற்றி விடுவாயா? ஓ, நீங்களும் இந்த மாம்பழத்தை உண்டிருக்கிறீர்கள் போலிருக்கிறதே. எனக்கு முன்பாக மாம்பழங்களை உண்டதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக. இங்கு எவரும் இல்லை. மாம்பழம் கிடைக்கவில்லை என்றால் என்ன, நமக்கு நல்ல போஜனம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது அதுவும் போயிற்று. அனைவரும் எங்கே? நீங்கள் யார்? நான் தான் ஜலதேவை. ஜலதேவதையா? நாங்கள் ஜலதேவன் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். நீ என்ன ஜலதேவதையா? ஓ, நீங்கள் இருவரும் ஜலதேவன் பார்க்க வந்தீர்களோ? நண்பர்களே, இந்த பாலகர்கள் ஜலதேவனை பார்க்க வந்திருக்கிறார்கள். சரி, இவர்களை ஜலத்துக்குள் அழைத்து ஜலதேவனை தரிசித்து வைப்போம். இன்றைய நாள் நன்றாக இல்லை. அம்பாமலை பகுதியில் வன மக்கள் நம்மை வாட்டி எடுத்தனர். இங்கு ஜலதேவதை. இன்னும் ஏதாவது சங்கடம் வருவதற்கு முன்பு நாம் ஆசிரமத்திற்கே சென்று விடலாம் துச்சாதனா. ஜலதேவனை பார்க்க வேண்டாமா? நந்தோண்ணா, குருதேவர் எங்கே? அவர் நதிக்கரையில் இல்லையே. குருதேவர் வனராஜனின் சொல்படி அம்பாமலை பகுதிக்கு சென்றாரே. வனராஜன் குரு துரோணாச்சாரியாரின் உற்ற நண்பர். அதனால்தான் அவர் அங்கு விளைந்த சுவையான மாம்பழங்களை சுவைத்து உண்ண மாணவர்களுடன் வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அடடா, அதுதான் விஷயமா? சரி, வாருங்கள், நாமும் செல்வோம். இல்லை இல்லை, நீங்கள் இருவரும் அங்கு செல்ல முடியாது. உங்கள் இருவருக்காகவும் இங்கு உணவு தயாரித்து வைத்திருக்கிறேன். இது குருதேவரின் ஆணை. மாலை வரை ஆசிரமத்திலேயே ஓய்வெடுங்கள். உங்கள் வயிற்றுக்கும் ஓய்வு கொடுங்கள். அர்ஜுனா, நீங்கள் நால்வரும் துரியோதனனுக்கும் துச்சாதனனுக்கும் சரியான பாடம் புகட்டினீர்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனிமேல் இருவரும் வகுப்பறைக்கு வராமல் இருக்க நினைக்க மாட்டார்கள். மிக்க நன்றி குருதேவா.